من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய இந்த மாளிகையில் ஒன்று குழுமிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களும் அதில் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகளும் நபிகளாருடைய வசியத்தும் என்கின்ற ஒரு தலைப்பில் மிகச் சுருக்கமாக சில வரலாற்றோடு தொடர்பட்ட நபிகளாருடைய இறுதி காலகட்டத்தோடு நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அம்சங்களை இந்த ஹுத்பா பிரசங்கத்தினூடாக உங்களுடைய உள்ளங்களில் தொட்டு வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா அஹ்ஸாபுடைய 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவர் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, உங்களுடைய உயிரை விடவும் நீங்கள் என்னை நேசிக்காத வரைக்கும் உங்களுடைய ஈமான் பரிபூரணமாகாது என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார். எனவே இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுடைய தாய் தந்தையை விட, அவனுடைய பிள்ளைகளை விட, ஏன் அவனுடைய உயிரை விடவும் அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால்தான் எங்களுடைய ஈமான் பரிபூரணமாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். எனவே அல்லாஹுடைய தூதர் அவர்களை நானும் நீங்களும் கண்ணால் பார்க்காவிட்டாலும் அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவை படித்த நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரை விடவும் மேலாக மதிக்கின்றோம். எங்களுடைய உயிரை விடவும் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் நேசிக்கின்றோம். நபிகளாருடைய சுன்னாவுக்காக எங்களுடைய உயிரையும் துச்சமாக மதிக்கின்ற அளவுக்கு ஒரு மூமின் நபிகளாருடைய விடயத்தில் அதிக அன்பும் அக்கறையும் பாசமும் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதருடைய அந்த இறுதி காலகட்டம், இந்த உம்மத்திற்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் செய்த உபதேசங்களும் இந்த உம்மத்தை விட்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் விடை பெற்ற அந்த நிகழ்வுகளும் அடிக்கடி எங்களுக்கு முன்னால் சொல்லப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தன்னுடைய 23 வருடகால நபித்துவ வாழ்க்கையை அல்லாஹுடைய தூதரவர்கள் செவ்வனே நிறைவேற்றினார். எந்த குறைபாடுகளும் இல்லாமல் இந்த மார்க்கத்தை, அல்லாஹ் கொடுத்த அமானிதத்தை இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் குறிப்பிட்ட 23 வருட காலங்களுக்குள் பரிபூரணமாக வழிகாட்டி விட்டுத்தான் எங்களை விட்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் மறைந்தார்கள் என்கின்ற உண்மையை நானும் நீங்களும் ஏற்றிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், அது தரக்துக்கும் அலல் பைலா, உங்களை நான்
வெள்ளை வெளிர் என்ற பரிசுத்தமான மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு பொழுது கூட பகலை போல வெளிச்சமானது என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார். அந்த அளவுக்கு தன்னுடைய ரிசாலத்தை, அந்த அளவுக்கு தனக்கு வழங்கப்பட்ட நுபுவத் என்கின்ற அமானிதத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் எந்த குறையும் இல்லாமல் இந்த சமூகத்திடம் ஒப்படைத்து அதற்கான வாக்குறுதியையும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் வதா பேருரையில் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து இந்த மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தினார்கள் என்கின்ற எல்லா வரலாற்றையும் கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுக்காக ஆற்றிய பணி, இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும், அல்லாஹுடைய தீன் உலகம் எங்கும் பரவ வேண்டும் என்கின்ற நபிகளாருடைய தஅவத், அந்த பணியிலே இருந்து அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு அல்லாஹ் ஓய்வு கொடுக்க நினைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் பக்கம் அழைத்திட நாடினான். அதனால் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு தன்னுடைய 63வது வயதில் திங்கட்கிழமை அன்று ரபியுல் அவ்வல் 12இல் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்தார்கள், விடை பெற்றார்கள் என்ற வரலாறு எங்கள் எல்லோருக்குமே தெரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகளாருடைய இந்த மறைவுக்கு முன்னால் நடந்த சில சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் வைத்து அல்லாஹுடைய தூதரவர்கள் தான் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போகின்றோம் என்பதை சூட்சுமமாக அல்லாஹுடைய தூதரவர்கள் தெரிந்து கொண்ட பல செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வலிலே மரணிக்கிறார்கள். அதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதரவர்கள் சந்தித்த இறுதி ரமலானுடைய மாதம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. அந்த ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் வருகிறார். முஹம்மதே, குர்ஆனை ஓதி காண்பியுங்கள். ஒவ்வொரு வருடமும் இது நடக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், அல்லாஹுடைய தூதரிடத்தில் குர்ஆனை ஓதச் சொல்லுவார்கள். நபிகளாரும் ஓதி சமர்ப்பித்ததன் பின்னாடி சென்று விடுவார்கள். அதில் உள்ள தவறு தப்புகளை திருத்தி கொடுப்பார்கள். ஆனால் அந்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த இறுதி ரமலானில் அல்லாஹுடைய தூதரிடம் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஒரு முறை சரிபார்த்ததன் பின்னாடி மீண்டும் சொன்னார்கள், முஹம்மதே மீண்டும் ஓதுங்கள். வளமைக்கு மாற்றம். முஹம்மதே மீண்டும் குர்ஆனை ஓதி சமர்ப்பியுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்து 2 முறை குர்ஆன் சரிபார்க்கப்பட்டது. இப்பொழுதுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், தன்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது. வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் 2 முறை இந்த குர்ஆனை ஓதி சரிபார்க்கின்றார். எனவே என்னுடைய அஜல் முடிய போகின்றது என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த சம்பவத்திலே இருந்து அறிந்து கொண்டதனால் வளமையாக ரமலானில் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்பின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணத்தை ஆரம்பித்து தன்னுடைய வாகனத்தில் ஒட்டகத்திலே ஏறி பயணிக்கிறார். அல்லாஹுடைய தூதரவர்கள் நடந்தவர்களாக முஆதோடு அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து கொண்டு உபதேசம் செய்து கொண்டே வருகிறார்கள். எதுவரைக்கும்? மதீனாவுடைய எல்லை துல் ஹுலைஃபா வரைக்கும் அல்லாஹுடைய தூதரவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே வந்தார்கள். முஆதே, நீங்கள் போகின்ற யமன் அஹ்லுல் கிதாப் வாழக்கூடிய சமுதாயம், அங்கே போய் நீங்கள் எப்படி தஅவா செய்ய வேண்டும் என்கின்ற எல்லா வசியத்தையும் அல்லாஹுடைய தூதரவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிவிட்டு அவரை வழி அனுப்புகின்ற மதீனாவுடைய எல்லையில் ஒரு மிக முக்கியமான செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த சஹாபாக்களிடத்திலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லாத ஒரு செய்தி, தன்னுடைய எந்த மனைவிமாரிடத்திலும் கூட அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லாத ஒரு செய்தி, நபிகளார் மட்டுமே தன்னுடைய உள்ளத்தில் தான் சூட்சுமமாக அறிந்து கொண்ட அந்த மரணத்தினுடைய செய்தி. அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், யா முஆத், முஆதே, இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆதே, என்னுடைய இந்த ஆண்டுக்கு பிறகு என்னை நீங்கள் பெரும்பாலும் சந்திக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலஅல்லக தமுர்ரு பி மஸ்ஜிதி ஹாதா வ கப்ரி. நீங்கள் யமனிலே இருந்து திரும்புகின்ற பொழுது ஒன்றில் என்னுடைய இந்த பள்ளிவாசலை தான் நீங்கள் கடக்க நேரிடும், அல்லது என்னுடைய இந்த கபரைத்தான் நீங்கள் கடப்பீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்.
ஃபபகா முஆத். இதை கேட்ட முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்கிற செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஆதாரபூர்வமான செய்திகளிலே நாம் பார்க்கின்றோம். அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு தெரிந்துவிட்டது, இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னுடைய அஜல் முடிய போகிறது, இந்த நபித்துவ வாழ்க்கைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றான் என்கின்ற செய்தியை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள். இன்னும் ரமலானுடைய மாதம் முடிகிறது, ஷவ்வாலுடைய மாதம் முடிகிறது, துல்காதாவுடைய மாதம் முடிகிறது. அல்லாஹுடைய தூதரவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள், நான் இந்த ஆண்டு ஹஜ் செய்ய போகிறேன். நபிகளாருடைய இறுதி ஹஜ். இந்த உம்மத்திற்கு ஹஜ் என்கின்ற இபாதத்தை வழிகாட்ட வேண்டும் என்கின்ற நபிகளாருடைய மிக முக்கியமான ஒரு கடமையும், அந்த ஹஜ்ஜில் வைத்து இந்த சமுதாயத்திற்கு மிக பெரும் வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஹஜ்ஜத்துல் வதா பேருரையும் அல்லாஹுடைய தூதரவர்கள் திட்டமிட்டு ஹஜ் செய்ய அல்லாஹுடைய தூதரவர்கள் அறிவிப்பு கொடுத்தார்கள். பல்லாயிரம் சஹாபாக்கள் நபிகளாரோடு ஹஜ் செய்தார்கள் என்கின்ற வரலாறு எங்களுக்கு தெரியும். இது நீண்ட நெடிய வரலாறு, மிக சுருக்கமாக உங்களிடத்தில் ஒப்புவிக்கலாம் என்று நினைக்கிறேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர். அந்த ஹஜ்ஜத்துல் வதா பேருரை எங்களுக்கு தெரியும். அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் பொழுதே ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த செய்தியை அப்பொழுதுதான் பகிரங்கமாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஹுது மனாசிகக்கும், என்னிடத்திலே இருந்து உங்களுடைய ஹஜ்ஜுடைய அந்த இபாதத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதை என்னிடத்திலே இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, பெரும்பாலும் இந்த ஆண்டுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்க மாட்டேன் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார். இன்னும் ஒரு செய்தியில் அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அஹஜ்ஜு பஅத ஹஜ்ஜதி ஹாதி, என்னுடைய இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு உங்களோடு நான் இன்னும் ஒரு ஹஜ்ஜு செய்வேனா என்பது எனக்கு தெரியாது. இந்த ஆண்டுக்கு பிறகு உங்களை நான் சந்திப்பேனா இந்த ஹஜ்ஜில், இந்த இடத்தில் என்பது எனக்கு தெரியாது. எனவே என்னிடத்திலிருந்து இந்த ஹஜ் என்கின்ற இபாதத்தை பரிபூர்ணமாக நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த உம்மத்திற்கு உபதேசம் செய்தார்கள். நபிகளாருடைய மரணத்தையும் நபிகளாருடைய இறுதி முடிவையும் அல்லாஹு தாலா இன்னும் உறுதிப்படுத்தினான். திருமறை குர்ஆனுடைய வசனம் சூரா மாயிதாவுடைய 3வது வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்குகின்றார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நபியே இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நாம் முழுமைப்படுத்தி விட்டோம். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துக்களை நபியே உங்கள் மீது நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை தான் மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளாருடைய கவுலை உறுதிப்படுத்தி குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். நபியை இன்றோடு மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டோம். பெரும்பான்மையான சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹுடைய தூதருடைய நுபுவத்து நிறைவடைய போகின்றது, அல்லாஹுடைய தூதரவர்கள் எங்களை விட்டும் விடை கொடுக்க போகின்றார்கள் என்று சஹாபாக்கள் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு நபிகளாருடைய இறுதி காலகட்டம் முழுக்க மரணத்தை பற்றிய பேச்சாகத்தான் இருந்தது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே ஹதீதுகள் வாயிலாக நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். அந்த மரண நேரத்திலும் கூட தான் இந்த உலகை விட்டும் பிரிய போகின்றோம் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் அறிந்திருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய அமானத்தான இந்த நபித்துவ பணியை நிறைவேற்றினார்கள் என்பதில் தான் எங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில், அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதில் இந்த உலகம் போலியானது, மறுமைதான் நிரந்தரமானது என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு உணர்த்தினார்கள் என்பதில் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் எனக்கும் உங்களுக்கும் படிப்பினை இருக்கிறது. அதனால் தான் நபிகளாருடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை ஒரு கணம் திரும்பி பார்க்க படிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதரவர்கள் ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா வரைக்கும், முஹர்ரம் வரைக்கும் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு எந்த விதமான மரணத்தினுடைய அறிகுறிகளும் இல்லை, எந்த உபாதைகளும் இல்லை, எந்த வருத்தங்களும் அல்லாஹுடைய தூதர்களுக்கு இல்லை. அல்லாஹுடைய தூதரவர்கள் சஃபருடைய மாதத்தை அடைந்தார்கள். சஃபருடைய மாதத்தின் இறுதி காலகட்டத்தில் ரபியுல் அவ்வல்ல மரணிக்கிறாங்க. அடுத்த மாதம் 12ஆம் தேதி சஃபருடைய இறுதி காலகட்டத்தில் இருந்துதான் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு மரணத்தினுடைய நோய் ஆரம்பமானது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதனால்தான் சஃபர் மாதம் என்பது
பீடைக்குரிய மாதம் என்று இன்று ஒரு சமூகம் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு நோய்வாய் வந்ததனால் சஃபர் பீடை என்றால், அல்லாஹுடைய தூதரவர்கள் மரணித்து போன ரபியுல் அவ்வல் அதைவிட பீடை நிறைந்ததாக இருக்க வேண்டும். எனவே இஸ்லாத்தில் இந்த மாதம் நல்லது, இந்த மாதம் கெட்டது, இது பீடை, இது முசீபத் என்று எந்த விதமான கணக்கும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் எல்லா மாதங்களும் சமமானது. எனவே அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபருடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறாங்க. பக்கையில் அடக்கப்பட்ட, மதீனா மையவாடியில் அடக்கப்பட்ட ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்துவிட்டு அல்லாஹுடைய தூதர்வர்கள் திரும்புகின்ற பொழுதுதான் அல்லாஹுடைய தூதர்வர்களுக்கு மிக பெரும் ஒரு தலைவலி ஆரம்பமானது. எந்த அளவுக்கு தலைவலி என்றால், அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த தலைவலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு சீலையை எடுத்து தன்னுடைய தலையில் இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் தலைவலியால் பீடிக்கப்பட்டார்கள். அன்றிலிருந்து சுமார் 13 அல்லது 14 நாட்களில் அல்லாஹுடைய தூதரவர்கள் வஃபாத்தானார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதற்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகில் வாழ்ந்தவர்களோடும் நபிகளாருக்கு முன்னால் மௌத்தான சஹாபாக்களுக்கும் அல்லாஹுடைய தூதர்கள் பிரியாவிடை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர்கள் திடீரென்று எழுப்பினார்கள் வீட்டிலிருந்து. உஹது களத்திற்கு அல்லாஹுடைய தூதர்கள் போனார்கள். உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்ட அடக்கப்பட்ட சஹாபாக்களுடைய கபருக்கு முன்னால் நின்று அல்லாஹுடைய தூதரவர்கள் தொழுதார்கள். தொழுதது சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதருடைய அந்த தொழுகை என்பது மரணித்து போனவர்களுக்கும் உயிரோடு இருப்பவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் பிரியாவிடை கொடுப்பது போல இருந்தது. மரணித்த உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்ட அந்த சஹாபாக்களுக்காக அல்லாஹுடைய தூதர் போய் தொழுகை நடத்திவிட்டு வந்தார்கள். மீண்டும் அல்லாஹுடைய தூதர்வர்கள் பக்கி என்கின்ற பொது மையவாடிக்கு போய் அங்குள்ள முஸ்லிம்களுக்காக அல்லாஹுடைய தூதர்வர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த நபிகளாருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகு சீக்கிரத்தில் மரணிக்கப் போகிறார்கள் என்பதை சஹாபாக்களில் ஒரு கூட்டம் அறிந்து கொண்டார். கடுமையான தலைவலி. அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் தன்னுடைய மனைவிமாரை எல்லாம் வைத்துக்கொண்டு அல்லாஹுடைய தூதர்கள் கேட்கிறார்கள், ஐன அனகதன், ஐன அனகதன். நபிகளார் ஒவ்வொரு மனைவிமார்களிடத்திலும் நாள் போட்டு தங்குவார்கள். இந்த மனைவியிடத்தில் ஒரு நாள், இந்த மனைவியிடத்தில் ஒரு நாள் என்று சமமாக எல்லா மனைவிமார்களுக்கும் அல்லாஹுடைய தூதர்கள் உரிமையை கொடுத்தார்கள். ஐன அனகதன், நாளை நான் எங்கே இருப்பேன்? நபிகளாருடைய நாட்டம் தேட்டம் எல்லாம் எது தெரியுமா? ஆயிஷாவுடைய வீட்டில் நான் மரணிக்க வேண்டும். இருந்த மனைவிமார்களிலேயே மிக இளவயதை கொண்ட நபிகளாருக்கு மிக மிக விருப்பமான ஒரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லா மனைவிமார்களும் புரிந்து கொண்டார்கள், அல்லாஹுடைய தூதரவர்கள் ஆயிஷாவுடைய வீட்டைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அனுமதி கொடுத்தார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை தேர்ந்தெடுக்கலாம். அல்லாஹுடைய தூதருடைய விருப்பம் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போக வேண்டும், அங்குதான் என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும். எல்லா மனைவிமார்களுடைய அனுமதியோடும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் தலைவலியோடு போனார்கள். அல்லாஹுடைய தூதர்வர்கள் சஃபர் மாதம் இறுதி ஆரம்பிக்கிறது, ரபியுல் அவ்வல் மாதம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் தான் மஸ்ஜிதுன் நபவியில் இமாம். தலைவலிக்காக அல்லாஹுடைய தூதரவர்கள் மிக பெரும் ஒரு சீலையை தலையில் கட்டிக்கொண்டு மக்களுக்காக ஜமாத்துக்கு போய் நின்று தொழுகை நடத்தினார்கள். தொழுகை முடிந்தவுடன் அல்லாஹுடைய தூதரவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். நாளுக்கு நாள் அல்லாஹுடைய தூதருடைய நோய் அதிகரித்து கொண்டே போனது. மனைவிமார்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதரை புடைசூழ நிற்கின்ற பொழுது இதை கேள்விப்பட்ட தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி வந்தார்கள், என்னுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களா? அல்லாஹுடைய தூதரவர்கள் படுத்தவர்களாக அந்த நோயினுடைய வேதனையோடு அந்த மகளை வரவேற்று மகளோடு அல்லாஹுடைய தூதரவர்கள் இரகசியம் பேசுகிறாங்க. எல்லா மனைவிமாரும் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருவோம். இரகசியம் பேசினார்கள் அல்லாஹுடைய தூதர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் ஒரு செய்தியை சொன்ன பொழுது காதில் தேம்பி தேம்பி அழுதார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொன்ன பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள்.
இதை பார்த்து கொண்டிருந்த எல்லா மனைவிமார்களும் நபிகளார் எதை பேசினார்கள் என்பதை கேட்பதற்கு ஆர்வத்தோடு கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளார் என்ன சொன்னார்கள் என்ற பொழுது அது சொல்ல முடியாத அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன ரகசியம் என்று சொன்னார். நபிகளாருடைய மௌத்துக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், எனக்குள்ள உரிமையோடு உன்னிடத்திலே கேட்கிறேன், நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஃபாத்திமா நாயகி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர்கள் முதலாவது இடத்திலே சொன்னார்கள், மகள் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக என்னிடத்தில் கடந்த ஆண்டில் 2 முறை வந்து குர்ஆனை செறிவுளை பார்த்திருக்கிறார்கள். எனவே என்னை இன்றைக்கு பிறகு நீ சந்திக்க மாட்டாய். நான் மரணிக்க போகிறேன் என்கின்ற செய்தி அல்லாஹுடைய தூதர்கள் சொன்ன பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள். மகளே, என்னுடைய பிரிவுக்கு பிறகு என்னை முதலாவது சந்திக்கின்றவள் என்னுடைய குடும்பத்தில் நீதான். சுவர்க்கத்தில் மூமின்களுக்கு தலைவியாக நீ இருக்க ஆசைப்படுகின்றாயா என்று அல்லாஹுடைய தூதர்கள் கேட்ட பொழுது நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரிவை சொல்லிவிட்டார்கள். ஆனால் மனைவிமார்களுக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் பிரிய போகிறார்கள் என்பது தெரியல. அது அந்த உள்ளம் தாங்காது என்பதனால் அல்லாஹுடைய தூதரவர்கள் அதை அவர்களிடத்தில் பகிரங்கமாக சொல்லாமல் விட்ட செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோய் நாளுக்கு நாள் அதிகரித்தது. நபிகளார் கடுமையான காய்ச்சலால் பீடிக்கப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு சீலையை தண்ணீரில் நனைத்து அதை அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னுடைய தலையில் தன்னுடைய முகத்தில் போட்டுக்கொண்டு சஹாபாக்களை நோக்கி அல்லாஹுடைய தூதரவர்கள் போவார்கள். அதில் அல்லாஹுடைய தூதரவர்கள் கடைசியாக சந்தித்த புதன்கிழமை தான் மரணிப்பதற்கு சுமார் 5 நாட்களுக்கு முன்னால் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு விடுத்தமும் பள்ளிவாசலுக்கு போவார்கள், மிம்பரிலே உட்காருவார்கள். சஹாபாக்களை கூப்பிட்டு அல்லாஹுடைய தூதர்கள் செய்த முக்கியமான வசியத்துகள், முக்கியமான உபதேசங்கள் இந்த சமுதாயத்தில் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இணை வைப்புக்கு எதிராக போராடிய ஒரு நபி அந்த சமூகத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்கின்ற கலிமா ஓங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய 23 வருட காலத்தையும் செலவழித்த ஒரு நபி தன்னுடைய மரண வேளையில் அல்லாஹுடைய தூதரவர்கள் அதிகம் பயப்பட்டார்கள். எதை தெரியுமா? அல்லாஹுடைய தூதரவர்கள் சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மஸ்ஜிதா, தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், தோழர்களே, லா தஜ்அலு கப்ரி ஈதா, முன் சென்ற சமூகத்தை அல்லாஹுடைய தூதர்கள் பார்க்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வணங்கப்பட்டார், எத்தனையோ நபிமார்களுக்கு கபர்கள் வைக்கப்பட்டு வணங்கப்பட்டது. சொன்னார்கள், தோழர்களே, என்னுடைய கபரையும் நீங்கள் விழா கொண்டாடுகின்ற இடமாக ஆக்கிவிடாதீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத், யா அல்லாஹ், என்னுடைய கபரையும் வணங்கப்படுகின்ற இடமாக நீ ஆக்கி விடாதே என்றார்கள் அல்லாஹுடைய தூதர்கள். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இன்று வரைக்கும் அல்லாஹுடைய தூதருடைய கபர் வணங்கப்படவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த அறிவிப்பை அந்த சமூகத்திற்கு செய்யாமல் விட்டிருந்தால் நபிகளாருடைய கபரும் வணங்கப்பட்டிருக்கும். அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த அளவுக்கு பயந்தது. என்னை ஒரு சாதாரண அல்லாஹுடைய அடியானாகத்தான், ரசூலாகத்தான் இந்த சமூகம் எடுக்க வேண்டுமே ஒழிய என்னையும் வணங்குகின்ற நிலைக்கு இந்த சமூகம் போய்விடக் கூடாது என்பதனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தேவையான மிக முக்கியமான உபதேசங்களை செய்தார். சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் மிம்பருக்கு போனார்கள். சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், இதோ உங்களுக்கு முன்னால் நான் பழி தீர்க்க வந்துள்ளேன். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், அல்லாஹுடைய தூதர்கள் பழி தீர்ப்பது அது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, இந்த உலகத்தில் உங்களில் யாருக்காவது நான் பழிச்சொல் சொல்லி உங்களை ஏசி இருந்தால் அவர் உடனடியாக எனக்கு முன்னால் வந்து என்னை திட்டி தீர்க்கலாம், பழி தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள்.
இந்த உலகத்தில் உங்களில் யாருக்காவது நான் ஏதாவது சொத்துக்களை தர வேண்டியிருந்தால் மறுமையில் என்னை பிடித்து விடாதீர்கள். இதோ உங்களுக்கு முன்னால் இந்த முஹம்மது இருக்கிறார், இந்த முஹம்மதிடத்திலே வந்து அவருடைய சொத்தை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களில் யாருக்காவது நான் அடித்திருந்தால், துன்புறுத்தியிருந்தால் அவர் உடனடியாக வந்து அந்த பழிக்கு பழி இந்த முஹம்மதை தீர்த்து கொள்ளலாம், வாருங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர்கள். ஒரு சஹாபி எழும்பினார். எழும்பியவுடன் எல்லா சஹாபாக்களும் கோபத்தோடு, அல்லாஹுடைய தூதர்கள் மிகுந்த வருத்தத்தில், வேதனையில், நோயில் இருக்கிறார்கள். இப்பொழுது இவர் எழும்பி என்ன கேட்க போகிறார்? அவர் சொன்னார், முஹம்மதே, அல்லாஹுடைய தூதர்களே, எனக்கு நீங்கள் 3 திர்ஹம்கள் தர வேண்டும் யா ரசூலல்லாஹ். அவர் கேட்டது எதற்காக? அல்லாஹுடைய தூதரை பழி தீர்ப்பதற்காக அல்ல. நபிகளாருடைய கையால் இறுதியாக அந்த தீனாரை, திர்ஹத்தை பெற்று இது ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்து பெற்றதென்று பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டார். அல்லாஹுடைய தூதர்கள் ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள், அந்த 3 திர்ஹங்களையும் கொடுத்து விடுங்கள். கொடுக்கப்பட்டது. இன்னும் ஒரு சஹாபி எழுப்பினார், யா ரசூலல்லாஹ், ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதரே, என்னை நீங்கள் அடித்திருக்கிறீர்கள், அது எனக்கு வலியை ஏற்படுத்தியிருக்கிறது, இப்பொழுது நான் பழி தீர்க்க வேண்டும். ஒட்டுமொத்த சஹாபிய சமுதாயத்திற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதரை அடிக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ இந்த முஹம்மதை பழி தீர்க்கலாம், தன்னுடைய மேலாடையை நீக்கி அல்லாஹுடைய தூதர்கள் அவரை வருமாறு அழைத்தார்கள். அவர் அல்லாஹுடைய தூதர்வர்களை அடிக்க வந்து அல்லாஹுடைய தூதர்வர்களை கட்டி அணைத்து நபிகளாருடைய நபித்துவ முத்திரையில் முத்தமிட்டு கட்டி அழுதார். யா ரசூலல்லாஹ், உங்களை நான் அடிப்பேனா அல்லாஹுடைய தூதரே? இறுதியாக உங்களை கட்டி அணைத்தவனாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் அப்படி சொன்னேன் அல்லாஹுடைய தூதரே என்று சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் தேம்பி தேம்பி அழுதார்கள். கணியத்துக்குரிய சகோதரி, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்துவிட்டு மௌத்தானால் அந்த அநியாயத்திற்கு அவன் நாளை மறுமையில் பழி தீர்த்து விடக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர்கள் அஞ்சி சஹாபாக்களுக்கு முன்னால் பகிரங்கமாக சொன்னார்கள், இந்த முஹம்மதுடைய சொத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளலாம், இந்த முஹம்மதுடைய உடம்பை நீங்கள் பழி தீர்க்கலாம், இந்த முஹம்மதுடைய மானத்தை நீங்கள் பகிரங்கமாக பழி தீர்க்கலாம் என்று சொன்ன ஒரே நபி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை ஹதீதுகளிலே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் மிம்பரில் ஏறி சொன்னார்கள், தோழர்களே, சஹாபாக்களுக்கு பகிரங்கமாக நான் மரணிக்கப் போகிறேன் என்கின்ற அறிவிப்பு. தோழர்களே, ஒரு அடியானிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகம் வேண்டுமா அல்லது அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற மறுமையினுடைய சுவனம் வேண்டுமா என்று கேட்டால் அவன் எதை தெரிவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர்கள் கேட்டுவிட்டு சொன்னார்கள், அவன் மறுமையில் இருப்பதைத்தான் தெரிவு செய்து கொண்டான். சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியல. சபையில திடீரென்று அழுகின்ற ஒரு சத்தம் கேட்கிறது. அங்கே பார்த்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கேட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஒரு மனிதனை பற்றி தானே சொன்னார்கள், இந்த அபூபக்கர் எதற்காக தேம்பி தேம்பி அழுகிறார்? பிறகு சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அறிவிப்பிலே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை விட நபிகளாருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் அறிந்து கொள்கின்ற, விளக்கம் சொல்கின்ற மிக முக்கியமான ஒரு சஹாபி. அவருக்கு தெரிந்தது ரசூலுல்லாஹ் சொன்னது தன்னை பற்றித்தான். இந்த உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று நபிகளாரிடத்தில் அல்லாஹ் தேர்வு கேட்ட பொழுது அல்லாஹுடைய தூதர்கள் மறுமையை தேர்ந்தெடுத்தார்கள். அபூபக்கர் தேம்பி தேம்பி அழுதார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த அபூபக்கர் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு எனக்கு அவருடைய உடலாலும் அவருடைய பொருளாதாரத்தாலும் மிக பெரும் பக்கபலமாக இருந்தவர். இந்த உலகத்தில் நான் ஒரு தோழனை தேர்ந்தெடுத்துக் கொள்வதாக இருந்தால் இந்த அபூபக்கரைத்தான் என்னுடைய உற்ற நண்பனாக நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரி, நபிகளாருடைய நோய் அதிகரிக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், புதன்கிழமை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். வியாழக்கிழமை அல்லாஹுடைய தூதர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். வியாழக்கிழமை மரணிப்பதற்கு முன்னால் உள்ள வியாழக்கிழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிபுடைய தொழுகை தான் அல்லாஹுடைய தூதர்கள் இறுதியாக அன்று நடத்திய தொழுகை. சூரத்துல் முர்சலாத்தை அல்லாஹுடைய தூதர்கள் ஓதினார்கள். வல் முர்சலாத்தி உர்ஃபா. சஹாபாக்கள் இன்னும் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர்கள் ஓதி அந்த அத்தியாயம் நபிகளாருடைய மௌத்துக்கு பின்னால் எப்பொழுது நாங்கள் கேட்டாலும் அல்லாஹுடைய தூதருக்கு பின்னால் தொழுத இறுதியான தொழுகையாக அது எங்களுக்கு ஞாபகம் வரும்.
மகரிபுடைய தொழுகையை முடித்துவிட்டு வீட்டுக்கு போன அல்லாஹுடைய தூதரவர்கள் இஷாவுக்கு சஹாபாக்கள் வந்து பள்ளிவாசலில் கூடி காத்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரால் வர முடியல. நோய் அதிகரித்தது. எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய காய்ச்சலை என்னால் தாங்க முடியவில்லை, தண்ணீரை கொண்டு வந்து என்னுடைய தலையில் ஊற்றுங்கள். தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. பல வீடுகளிலிருந்தும் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அல்லாஹுடைய தூதருடைய தலையில் ஊற்றப்பட்டது. அப்படியே காய்ச்சல் கொஞ்சம் தணிந்தவுடன் அல்லாஹுடைய தூதரவர்கள் தொழுவிக்கிறதுக்காக எழும்புகிறார்கள். நபிகளாரால் காலை நிலத்தில் வைக்க முடியவில்லை. கணியத்துக்குரிய சகோதரிகளே, நபிகளார் மயங்கி விழுந்தார்கள். அல்லாஹுடைய தூதர்கள் கொஞ்சம் மயக்கம் தெளிந்தவுடன் அசல்லன்னாஸ், முதலாவது கேட்ட கேள்வி, மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை அல்லாஹுடைய தூதரை, உங்களை எதிர்பார்த்தவர்களாக சஹாபாக்கள் பள்ளியிலே இருக்கிறார்கள், என் மீது தண்ணீரை ஊற்றுங்கள். அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு இரண்டாவது தண்ணீர் ஊற்றப்பட்டது. கொஞ்சம் காய்ச்சல் தணிந்தவுடன் அல்லாஹுடைய தூதரவர்கள் எழும்பி நின்றார்கள். முடியவில்லை, மயங்கி விழுந்து விட்டார்கள். மீண்டும் எழும்பினார்கள், கண் விழித்தார்கள். அல்லாஹுடைய தூதர் சல்லன்னாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், உங்களைத்தான் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரால் இதற்கு பிறகு நம்மால் எழும்பி நடக்க முடியாது. இதற்கு பின்னால் இந்த சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்த முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அபூபக்கரை அவர்களுக்கு ஜமாத் நடத்த சொல்லுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபூபக்கரை விட, என்னுடைய தந்தையை விட உமரை முற்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ். என்னுடைய தந்தை ரொம்ப இரக்கம் உள்ளவர், ரொம்பவே கஷ்டப்படக்கூடியவர். உங்களை இந்த நிலையில் வைத்துக்கொண்டு அவர் தொழுகை நடத்த போனால் அவர் அழுது விடுவார் யா ரசூலல்லாஹ். உமரை அனுப்புங்கள் அல்லாஹுடைய தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோய் வாயிலும் அல்லாஹுடைய தூதர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டித்தார்கள். இல்லை, அபூபக்கர் தான் தொழுவிக்க வேண்டும். வியாழக்கிழமை அல்லாஹுடைய தூதரவர்கள் மகரிபுடைய தொழுகையை இறுதியாக தொழுவிக்கிறார்கள். இஷாவுடைய தொழுகை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தொழுவிக்கப்பட்டது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வெள்ளிக்கிழமை அல்லாஹுடைய தூதருடைய நோய் அதிகரிக்கிறது. சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை லுஹருடைய தொழுகையினுடைய நேரம். அல்லாஹுடைய தூதரவர்கள் சீலையை நீக்கி பார்க்கிறார்கள், கண்ணை விழித்து பார்க்கிறார்கள். அபூபக்கர் ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறார். ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்கள் அழைத்து, என்னை பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள். ரெண்டு பேருடைய தோளிலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் கையை போட்டுக்கொண்டு பள்ளி வாசலுக்கு அவர்கள் கை தாங்களாக அல்லாஹுடைய தூதரவர்களை அழைத்து சென்றார்களாம். எப்படி தெரியுமா? அல்லாஹுடைய தூதருடைய கால் விரல் நிலத்தில் கோடு போட்டுக்கொண்டு போனது. பள்ளிக்கு போக வேண்டும். நபிகளார் வருவதை கண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத் செய்து கொண்டிருக்கிறார்கள். உடனே பின்னுக்கானார். அல்லாஹுடைய தூதர்கள் செய்கினை காட்டினார்கள், பின்னுக்கு வர வேண்டாம், இமாமத் செய்யுங்கள். அபூபக்கருக்கு பக்கத்திலேயே போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஜமாத்துக்கு இமாமாக பொறுப்பெடுக்க நபிகளாரை அபூபக்கர் பின்பற்றினார். அபூபக்கரை பின்னால் உள்ள மஅ்மூம்கள் பின்தொடர்ந்து தொழுதார்கள் என்பதை புகாரிலே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை இந்த தொழுகையினுடைய விடயத்தில் தன்னுடைய இறுதி நேரத்திலும் அல்லாஹுடைய தூதர்கள் ஜமாஅத்தை விரும்பினார்கள் என்பதை ஹதீதுகளிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாள் திங்கட்கிழமை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு கடுமையான காய்ச்சல். அல்லாஹுடைய தூதருக்கு தண்ணீர் ஊற்றப்படும். பக்கத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு கோப்பையில் தண்ணீரை வைத்துக்கொண்டு தன்னுடைய கையை உள்ளே விடுவார்கள். அந்த ஈரத்தை எடுத்து தன்னுடைய முகத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் தடவிக்கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதரவர்கள் திங்கட்கிழமை அல்லாஹுடைய தூதரவர்கள் ஆயிஷா அலைக்கு சொன்னார்கள், ஆயிஷாவே, வீட்டில் இருக்கின்ற எல்லாத்தையும் தர்மம் செய்யுங்க. வீட்டில் இருக்கின்ற திர்ஹம், தீனார், அல்லாஹுடைய தூதருடைய சொத்துக்கள் எல்லாம் அல்லாஹுடைய பாதையில மிக வேகமாக தர்மம் செய்யப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் நபிகளாருடைய வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கு அணைந்து விட்டது. விளக்கை பத்த வைப்பதற்கு எண்ணெய் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி போய் பக்கத்து வீட்டிலே இருந்து எண்ணெய் கொண்டு வந்து அதை ஏற்றி வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை கடுமையான வருத்தம். நபிகளார் சொல்லிவிட்டார்கள், அபூபக்கருடைய கதவை தவிர வேறு யாரும் வரக்கூடாது, எல்லோருடைய கதவையும் அடைத்து விடுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை காலையில் வந்து பார்க்கிறார்கள்.
அல்லாஹுடைய தூதருடைய நிலை கொஞ்சம் பரவாயில்லை, சற்று தன்னுடைய உறவினர்களை சந்திப்பதற்காக மதீனாவுக்கு வெளியே போய்விட்டார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான வருத்தத்தை சந்திக்கின்ற பொழுதுதான் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர், அவருடைய கையில் மிஸ்வாக் இருக்கிறது, ஈச்சம்பழ குச்சி இருக்கிறது. அல்லாஹுடைய தூதருடைய பார்வை அதை நோக்கி போனது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனைவி அல்லவா புரிந்து கொண்டார்கள், நபிகளார் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இது வேண்டுமா? ஆமாம் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சைக்கினை செய்தார்கள். உடனே அப்துர் ரஹ்மானுடைய குச்சியை வாங்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னுடைய பல்லில் வைத்து என்னுடைய உமிழ் நீரால் அதை மென்று தரட்டுமா யா ரசூலல்லாஹ்? ஆமாம் என்று சைக்கினை காட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை தன்னுடைய வாயில் வைத்து மெருதுவாக்கி அதை மென்று அல்லாஹுடைய தூதருடைய கையில் கொடுத்து விட்டு சொன்னார்கள், நபிகளார் அன்று இந்த அளவுக்கு அழகான முறையில் மிஸ்வாக் செய்ததை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர்கள் மிக நேர்த்தியாக மிக அழகாக அல்லாஹுடைய தூதருடைய மிஸ்வாக் இருந்தது. மிஸ்வாக் செய்து முடித்தால் அல்லாஹுடைய தூதருடைய வருத்தம் மிக கடுமையானது. லுஹருக்கு முன்னால் உள்ள நேரம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தித்தார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடு, எனக்கு நீ அருள் செய்து விடு. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடு, எனக்கு நீ அருள் செய்து விடு. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுடைய தூதர்கள் தன்னுடைய கையை மேலே நோக்கி வானத்தை நோக்கி சொன்னார்கள், வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, யா அல்லாஹ் உயர்ந்த என்னுடைய தோழர்களோடு என்னை நீ குடியமர்த்தி விடு சுவனத்திலே என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். ஃபிர் ரஃபீகில் அலா, ஃபிர் ரஃபீகில் அலா. அல்லாஹுடைய தூதர்கள் கடைசியாக மொழிந்த வார்த்தை இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக மௌத்துக்கு சக்கராத் என்கின்ற போதை இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள் ஃபிர் ரஃபீகில் அலா, ஃபிர் ரஃபீகில் அலா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் என்னுடைய நெஞ்சோடு அணைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய உடம்பின் கணம் குறைவதை நான் பார்த்தேன். அல்லாஹுடைய தூதர்கள் இறுதியாக ஃபிர் ரஃபீகில் அலா என்று கையை உயர்த்தினார்கள். நபிகளாருடைய உயிர் பிரிந்தது, நபிகளாருடைய கை கீழே விழுந்தது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர்கள் இந்த உலகத்திற்கு விடை கொடுத்தார்கள் என்று பார்க்கும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் உயிரை விடவும் மேலான அல்லாஹுடைய தூதர்கள் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்திற்கு விடை கொடுத்த சம்பவம் கண்ணியத்துக்குரிய சகோதரர். எனவே இதில் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நிறைய படிப்பினைகளை வைத்திருக்கிறான். அந்த படிப்பினைகளை புரிந்து நபிகளாருடைய வாழ்வை படித்து எமது வாழ்வையும் மறுமைக்கான வாழ்வாக நானும் நீங்களும் ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த செய்தி மதீனா நகரம் முழுக்க காட்டு தீயை போல பரவியது. சஹாபாக்களில் பெருங்கூட்டம் அல்லாஹுடைய தூதருடைய வீட்டை முற்றுகையிடுகின்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு சஹாபாக்களால் முற்றுகையிடப்பட்டது. சஹாபாக்களுக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழும்பி நின்று கச்சித்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தானதாக யாரும் சொல்லக்கூடாது. நபிகளார் மீது இருந்த அந்த அன்பு, நபிகளார் மீது இருந்த அந்த மஹப்பத்தால் சொல்கிறார்கள், நபிகளார் மரணித்ததாக சொன்னால் அவருடைய தலை வெட்டப்படும். அல்லாஹுடைய தூதர்கள் மரணிக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி போகிறது, யா ரசூல், அல்லாஹுடைய தூதர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஓடோடி வந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். யாரோடும் எதுவும் பேசவில்லை. அப்படியே அல்லாஹுடைய தூதர்கள் ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ளே போனார்கள். ஆயிஷாவே உள்ளே வரலாமா? தகப்பனே, உங்களுக்கு அனுமதி தரக்கூடியவர் மௌத்தாகிவிட்டார். யார் உங்களுக்கு அனுமதி அளிப்பார்? அவர் மௌத்தாகிவிட்டார் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் வெள்ளை சீலையால் போற்றப்பட்டிருக்கிறது, முகத்தோடு சேர்த்து போத்திருக்கிறார். அல்லாஹுடைய தூதருடைய முகத்தை துறந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் உற்ற நண்பர் அல்லாஹுடைய தூதருடைய நெற்றியை முத்தமிட்டு, அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதும் மரணித்த பொழுதும் நறுமணம் கமழுகின்றீர்கள் அல்லாஹுடைய தூதரே என்று சொல்லிவிட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். தேம்பி தேம்பி அழுது தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு வெளியே வந்தார்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கட்டுப்பாட்டில் சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை என்று பிரச்சாரம் நடக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் பேசுவதை சற்று கேளுங்கள், எல்லோரும் காது தாழ்த்தி கேளுங்கள், நான் பேச போகிறேன். அல்லாஹ்வை புகழ்ந்து ஹம்து ஸலவாத் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா மன் கான யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். தெரிந்து கொள்ளுங்கள், உங்களில் யாரெல்லாம் முஹம்மதை வணங்கினீர்களோ அந்த முஹம்மத் மௌத்தாகிவிட்டார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கினீர்களோ அந்த அல்லாஹ் மட்டும்தான் அவனுக்கு மரணம் கிடையாது, அவன் நித்திய ஜீவன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருந்ததை நாங்கள் உணர்ந்து கொண்டதை ஆண்டுத்தான். இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நபியே, நீங்களும் மரணிப்பீர்கள், அவர்களும் மரணிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் ஏற்கனவே சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னும் குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரை அன்றி வேறில்லை, அவருக்கு முன்னால் வந்த நபிமார்களும் மரணித்திருக்கிறார்கள், சென்று விட்டார்கள். நீங்கள் அதற்காக, அவர் கொல்லப்பட்டதற்காக அல்லது அவர் உயிர் நீத்ததற்காக இந்த மார்க்கத்தை விட்டும் பழைய மார்க்கத்திற்கு போகின்றீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் இனி வரமாட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதி பெற்று கீழே விழுந்து இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இழப்பு என்பது இந்த சமுதாயம் எதிர்கொண்ட மிகப்பெரிய இழப்பு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபிகளார் மரணித்த அந்த தினம் என்பது எங்களுடைய வாழ்விலேயே மிக இருளான ஒரு நாள். அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததுதான் எங்களுக்கு ஒளிமயமான, அதைவிட சிறந்த ஒரு நாளை நான் பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தான நாள் எங்களுக்கு மிக பெரும் மோசமான, மிக இருண்ட ஒரு நாளாக இருந்தது என்று சொன்னார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேரடியாக பார்த்த அந்த சஹாபாக்கள், கேட்ட எங்களுக்கே, கண்ணால் காணாத எங்களுக்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து நபிகளாருடைய பாசறையில் வளர்ந்த அந்த சஹாபாக்கள் அதை எப்படி தாங்கிக் கொண்டார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் எண்ணி பார்த்து நபிகளாருடைய வாழ்வில் இருக்கின்ற படிப்பினை எடுத்து நடக்க முயற்சிக்க வேண்டும். இறுதியாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கின்ற இந்த மஸ்ஜிதை பொறுத்த வரைக்கும் இதை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கிறது. இதை விசாலமாக்கி தொழக்கூடிய முஸல்லீன்களுக்காக நாம் இதை விரிவாக்கி கொடுக்க வேண்டிய ஒரு தார்மீகமான கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த பள்ளிவாசலை விஸ்தரிப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய இந்த மாளிகைக்கு சதகா ஜாரியாவாக தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கும். யார் அல்லாஹுக்காக ஒரு பள்ளியை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் ஒரு பள்ளியை அல்லாஹ் அவருக்கு ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக பங்குகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. எங்களால் முடிந்தால் ஒரு பங்கு 10,000 ரூபாய், எத்தனையோ கோடிக்கணக்கில் செலவழிக்கிறோம் நிரந்தரம் இல்லாதவைகளுக்கு. நாம் மரணித்தாலும் எங்களுடைய கபருக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒரே தர்மம் சதகா ஜாரியா, நிலையான தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். எனவே இதற்காக பணம் பார்க்காமல், எங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்காமல் அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக அள்ளி கொடுப்போம். நிச்சயமாக நாம் மௌத்தானாலும் இந்த பள்ளியில் தொழுகின்ற ஒவ்வொரு முஸல்லியுடைய நன்மையும் எங்களுடைய கபருக்கு வரும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முடியுமானவர்கள் இந்த பள்ளிவாசலுக்காக நிரந்தர தர்மத்தை வழங்கிவிட்டு செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.